வணக்கம் நண்பர்களே. உங்கள் அழகான வசந்த கால தோட்டத்தை கற்பனை செய்து பாருங்கள். வண்ணமயமான பூக்கள், சுவையான காய்கறிகள். ஆனால் நீங்கள் ஆசையாக வாங்கிய நாற்றுகள் எல்லாம் தவறான ரகமாகவோ அல்லது வாடி வதங்கியோ இருந்தால் எப்படி இருக்கும்? இது ஒரு கெட்ட கனவு போல் இருக்கிறதல்லவா? வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், இது பல தோட்டக்காரர்களுக்கு நடக்கும் ஒரு நிஜம். இன்று நாம் நாற்று விற்பனையில் நடக்கும் தந்திரங்களையும் மோசடிகளையும் அம்பலப்படுத்தப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நாற்றும் ஆரோக்கியமானதாகவும் உண்மையானதாகவும் இருப்பதை உறுதி செய்யும் ஒரு முழுமையான சரிபார்ப்பு பட்டியல் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் எப்போதாவது ஒரு நாற்று விற்பனையாளரால் ஏமாற்றப்பட்டதுண்டா? உங்கள் அனுபவத்தை கீழே உள்ள கமெண்ட்டுகளில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள் ஆரம்பிக்கலாம். சமீபத்திய ஆண்டுகளில் ஆன்லைன் தோட்டக்கலை ஒரு பெரிய வளர்ச்சியை சந்தித்துள்ளது. விதவிதமான அரிய வகை தாவரங்களை நம் விரல் நுனியில் இருந்தே ஆர்டர் செய்ய முடிகிறது. இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருந்தாலும், இதுவே மோசடிக்காரர்களுக்கு ஒரு புதிய வாசலையும் திறந்துவிட்டுள்ளது. முகவரி இல்லாத, அடையாளம் தெரியாத பல விற்பனையாளர்கள் சமூக ஊடகங்களிலும் ஆன்லைன் சந்தைகளிலும் பெருகிவிட்டனர். இதன் விளைவாக பல தோட்ட ஆர்வலர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அவர்கள் ஆர்டர் செய்த ரோஜா செடிக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு காட்டுச் செடி வருவதையும், ஆரோக்கியமாக இருப்பதாக கூறப்பட்ட நாற்றுகள் நோயுற்று வந்த சில நாட்களிலேயே இறந்து போவதையும், சில சமயங்களில் பணம் செலுத்திய பிறகு எந்த ஒரு பொருளும் வராமல் போவதையும் நாம் காண்கிறோம். இந்த நவீன யுகத்தில் ஒரு படத்தை மட்டும் பார்த்து ஒரு உயிரை வாங்குவது மிகவும் ஆபத்தானது. எனவே ஒரு செடியை வாங்கும் முன் அதன் விற்பனையாளரை முழுமையாக ஆராய்வது என்பது முன்பை விட இப்போது மிகவும் முக்கியமானது. இந்த சரிபார்ப்பு பட்டியல் அந்த ஆராய்ச்சிக்கு உங்கள் நம்பகமான கருவியாக இருக்கும். சரி, நமது சரிபார்ப்பு பட்டியலின் முதல் மற்றும் மிக முக்கியமான புள்ளிக்கு வருவோம். அதுதான் மிகைப்படுத்தப்பட்ட படங்கள். ஆன்லைனில் ஒரு செடியை பார்க்கும்போது நம்மை முதலில் ஈர்ப்பது அதன் புகைப்படம்தான். மோசடி விற்பனையாளர்கள் இந்த உளவியலை நன்றாக புரிந்து கொண்டுள்ளனர். அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக பிரகாசமான, கிட்டத்தட்ட ஒளிரும் வண்ணங்களில் பூக்களைக் கொண்ட படங்களை பயன்படுத்துவார்கள். நீல நிற ஸ்ட்ராபெர்ரிகள், வானவில் வண்ண ரோஜாக்கள், கருப்பு நிற தக்காளி என இயற்கையில் இல்லாத அல்லது மிகவும் அரிதான தாவரங்களின் படங்களைக் காட்டி நம்மை மயக்குவார்கள். இந்த படங்கள் பெரும்பாலும் போட்டோஷாப் செய்யப்பட்டவையாகவோ அல்லது வேறு எங்கிருந்தோ திருடப்பட்டவையாகவோ இருக்கும். ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும்போது, இது நிஜமாக இருக்க முடியாத அளவுக்கு அழகாக இருக்கிறதே என்று தோன்றினால், பெரும்பாலும் அது நிஜமாக இருக்காது. ஒரு நேர்மையான விற்பனையாளர் தனது நாற்றுகள் தற்போது என்ன நிலையில் உள்ளதோ அந்த யதார்த்தமான படங்களைத்தான் பதிவேற்றுவார். அதில் சில இலைகள் மஞ்சள் நிறத்திலோ அல்லது சிறிய கரைகளுடனோ இருக்கலாம். அதுதான் இயல்பு. எனவே படங்களை மட்டும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். அந்த விற்பனையாளரின் மற்ற வாடிக்கையாளர்கள் பதிவேற்றிய உண்மையான படங்களைத் தேடுங்கள், அல்லது விற்பனையாளரிடமே தற்போதைய நாற்றின் நேரடி படத்தை கேட்டுப் பெறுங்கள். இது உங்கள் முதல் பாதுகாப்பு படியாகும். அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது நம்ப முடியாத அளவுக்கு குறைந்த விலைகள். ஒரு அரிய வகை ஆர்க்கிட் செடி வெறும் 50 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக ஒரு விளம்பரத்தை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் மனதில் முதலில் தோன்றுவது, ஆஹா, என்ன ஒரு அருமையான டீல் என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் சற்று யோசியுங்கள். ஒரு தரமான நாற்றை உருவாக்க நல்ல விதைகள், மண், உரம், பராமரிப்பு மற்றும் நேரம் என நிறைய முதலீடு தேவைப்படுகிறது. ஒரு நம்பகமான நர்சரி இந்த செலவுகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் ஒரு நியாயமான விலையை நிர்ணயிக்கும். ஆனால் மிக குறைந்த விலையில் விற்கும் ஒருவர் பெரும்பாலும் தரமற்ற விதைகளை பயன்படுத்தியோ, நோயுற்ற தாய் செடியிலிருந்து நாற்றுகளை உருவாக்கியோ அல்லது முற்றிலும் வேறு ஒரு மலிவான ரகத்தையோ உங்களுக்கு அனுப்பப் போகிறார் என்பதற்கான சிவப்பு எச்சரிக்கை இது. விலை மலிவாக இருந்தால் பரவாயில்லை, ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைப்பது உங்கள் பணத்தை மட்டுமல்ல, உங்கள் நேரத்தையும் நம்பிக்கையையும் வீணடிக்கும். சில சமயங்களில் இது ஒரு பெரிய மோசடியின் தொடக்கமாகவும் இருக்கலாம். அவர்கள் உங்கள் ஆரம்ப ஆர்டரை குறைந்த விலையில் அனுப்பிவிட்டு பின்னர் உங்கள் தகவல்களை பயன்படுத்தி பெரிய மோசடிகளில் ஈடுபடலாம். எனவே ஒரு பொருளின் விலையை மட்டும் பார்க்காதீர்கள்,
அதன் தரத்தையும் விற்பனையாளரின் நம்பகத்தன்மையையும் ஒப்பிட்டுப் பாருங்கள். சந்தையில் உள்ள மற்ற விற்பனையாளர்கள் அதே ரகத்தை என்ன விலைக்கு விற்கிறார்கள் என்று ஒரு சிறிய ஆராய்ச்சி செய்வது உங்களை பெரிய ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றும். இப்போது விற்பனையாளரின் நற்பெயரைச் சரிபார்ப்பது எப்படி என்று பார்ப்போம். ஒரு விற்பனையாளர் தனது சொந்த இணையதளத்திலோ அல்லது சமூக ஊடக பக்கத்திலோ தன்னை பற்றி கோபிகாவாயேக் கூறிக்கொள்வது எளிது. ஆனால் அவர்களின் உண்மையான முகம் பிறர் அவர்களைப் பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. எனவே உங்கள் ஆராய்ச்சியை அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத தளங்களில் செய்யுங்கள். விற்பனையாளரின் பெயரை கூகிளில் தேடி அதனுடன் புகார்கள் அல்லது விமர்சனங்கள் போன்ற வார்த்தைகளைச் சேர்த்து தேடுங்கள். ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் உள்ள தோட்டக்கலை குழுக்களில் அந்த விற்பனையாளரை பற்றி யாருக்காவது தெரியுமா என்று கேளுங்கள். அனுபவமிக்க தோட்டக்காரர்கள் தங்கள் நல்ல மற்றும் கெட்ட அனுபவங்களை அங்கே பகிர்ந்து கொள்வார்கள். இது மிகவும் நம்பகமான தகவலாக இருக்கும். மேலும் கூகிள் மேப்ஸ், ஜஸ்ட் டயல் போன்ற தளங்களில் அவர்களுக்கு பிசிக்கல் ஸ்டோர் இருந்தால் அதன் மதிப்புரைகளை படியுங்கள். ஒரு நல்ல விற்பனையாளருக்கு மறைப்பதற்கு எதுவும் இருக்காது. அவர்கள் பல தளங்களில் நல்ல பெயருடன் இருப்பார்கள். அதே சமயம் ஒரு மோசடி விற்பனையாளரை பற்றி தேடும்போது ஒன்றுமே கிடைக்காது அல்லது பல எதிர்மறையான விமர்சனங்கள் கிடைக்கும். இந்த தேடலுக்கு சில நிமிடங்கள் ஒதுக்கினால் போதும், அது உங்களை பல மாத கால மன உளைச்சலில் இருந்து காப்பாற்றும். வாடிக்கையாளர் சேவை எப்படி இருக்கிறது, செடிகள் எப்படி பேக் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டன, ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் எப்படி பதிலளித்தார்கள் போன்ற விவரங்களை இந்த மதிப்புரைகளிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 4வது புள்ளி சமூக ஊடக இருப்பு. இன்றைய டிஜிட்டல் உலகில் ஒரு நம்பகமான வணிகத்திற்கு வலுவான சமூக ஊடக இருப்பு என்பது மிகவும் அவசியம். ஒரு விற்பனையாளரின் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நீங்கள் பார்க்கும்போது சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் கடைசியாக எப்போது பதிவு செய்தார்கள்? அவர்கள் தொடர்ந்து புதிய உள்ளடக்கத்தை, அதாவது செடிகளை பற்றிய குறிப்புகள், வாடிக்கையாளர்களின் புகைப்படங்கள், நர்சரியின் டயட்ரோல குவிண்டே போன்றவற்றை பதிவேற்றுகிறார்களா அல்லது வெறும் விளம்பரங்களை மட்டும் மீண்டும் மீண்டும் பதிவிடுகிறார்களா? ஒரு உண்மையான ஆர்வமுள்ள விற்பனையாளர் தனது வாடிக்கையாளர்களுடன் உரையாடுவார், கமெண்ட்டுகளுக்கு பதிலளிப்பார், கேள்விகளுக்கு விளக்கம் தருவார். அவர்களின் பக்கத்தில் உண்மையான வாடிக்கையாளர்கள் தங்கள் வாங்கிய செடிகளின் படங்களை பகிர்ந்து அவர்களை டேக் செஞ்சிருக்கிறார்களான்னு பாருங்கள். இது ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். மாறாக ஒரு பக்கம் வெறும் விளம்பரங்களால் நிரப்பப்பட்டு கமெண்ட்டுகள் முடக்கப்பட்டு எந்தவிதமான வாடிக்கையாளர் தொடர்பும் இல்லாமல் இருந்தால் அது ஒரு எச்சரிக்கை அறிகுறி. அவர்கள் ஒருவேளை தங்கள் தயாரிப்பின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம் அல்லது எதிர்மறையான கருத்துக்களை மறைக்க முயற்சிக்கலாம். எனவே அவர்களின் சமூக ஊடகப் பக்கம் என்பது அவர்களின் டிஜிட்டல் ஷோரூம். அது எவ்வளவு உயிரோட்டமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் நம்பகமானவர்கள். அடுத்ததாக, தெளிவற்ற அல்லது தொடர்பு தகவல் இல்லாமை. இது ஒரு மிக முக்கியமான சிவப்பு எச்சரிக்கை. நீங்கள் ஒரு ஆன்லைன் ஸ்டோரிலிருந்து ஒரு பொருளை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த வணிகத்தின் பின்னால் ஒரு உண்மையான நபர் அல்லது நிறுவனம் இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். விற்பனையாளரின் இணையதளத்தில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், கான்டாக்ட் அஸ் என்ற பக்கத்திற்கு செல்லுங்கள். அங்கே ஒரு முழுமையான முகவரி, ஒரு வேலை செய்யும் தொலைபேசி எண் மற்றும் ஒரு தொழில்முறை மின்னஞ்சல் முகவரி, உதாரணமாக supportcompany.com, gmail.com அல்ல, இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். பல மோசடி தளங்கள் இந்த தகவல்களை வழங்குவதில்லை அல்லது போலி தகவல்களை வழங்குகின்றன. ஒரு தொலைபேசி எண் மட்டும் இருந்தால் அதை அழைத்து அது வேலை செய்கிறதா என்று சோதிக்கவும். ஒரு முகவரி கொடுக்கப்பட்டிருந்தால் அதை கூகிள் மேப்ஸில் தேடி பாருங்கள். அது ஒரு உண்மையான நர்சரியாகவோ அல்லது அலுவலகமாகவோ இருக்கிறதா அல்லது அது ஒரு வெற்று நிலமாகவோ அல்லது சம்பந்தமில்லாத இடமாகவோ காட்டப்படுகிறதா என்று சரிபார்க்கவும். எந்த ஒரு நேர்மையான வணிகமும் தனது வாடிக்கையாளர்கள் தன்னை எளிதில் தொடர்பு கொள்வதை விரும்புவார்கள். ஆனால் ஒரு மோசடிக்காரர் பிரச்சனை ஏற்படும்போது நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாதபடி மறைந்திருக்கவே விரும்புவார். தொடர்பு தகவல் தெளிவாக இல்லை என்றால் அந்த தளத்திலிருந்து உடனடியாக வெளியேறிவிடுங்கள். உங்கள் பணத்திற்கு ஆபத்து என்று அர்த்தம். 6வது புள்ளி, ரிட்டர்ன் பாலிசி அல்லது திரும்பப் பெறும் கொள்கை. உயிரற்ற பொருட்களை விற்கும்போதே
ஒரு நல்ல நிறுவனம் தெளிவான ரிட்டர்ன் பாலிசியை வைத்திருக்கும். அப்படியென்றால் உயிருள்ள நாற்றுகளை விற்கும்போது இது எவ்வளவு முக்கியம்? ஒரு விற்பனையாளரின் இணையதளத்தில் அவர்களின் ரிட்டர்ன் பாலிசியை கவனமாக படியுங்கள். செடி சேதமடைந்து வந்தால் என்ன செய்வது? தவறான செடி அனுப்பப்பட்டால் அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? செடி வந்த சில நாட்களில் இறந்துவிட்டால் ஏதேனும் உத்தரவாதம் உண்டா? போன்ற கேள்விகளுக்கு அதில் தெளிவான பதில்கள் இருக்க வேண்டும். விற்கப்பட்ட பொருட்கள் திரும்பப் பெறப்பட மாட்டாது. சேல்ஸ் ஆர் ஃபைனல் என்று ஒரு வரி மட்டும் இருந்தால் அது ஒரு பெரிய அபாயமணி. ஏனென்றால் அவர்கள் அனுப்பும் பொருளின் தரத்தில் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். ஒரு நல்ல விற்பனையாளர் தனது பேக்கேஜிங் மற்றும் நாற்றுகளின் ஆரோக்கியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார். எனவே ஷிப்பிங்கில் ஏற்படும் சேதங்களுக்கு அல்லது தங்கள் தவறுக்கு பொறுப்பேற்க அவர்கள் தயாராக இருப்பார்கள். தெளிவான, வாடிக்கையாளருக்கு சாதகமான ரிட்டர்ன் பாலிசி என்பது அந்த விற்பனையாளர் தனது வணிகத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் வாடிக்கையாளர் சேவையில் அவர்கள் காட்டும் அக்கறையையும் குறிக்கிறது. இந்த பாலிசி இல்லை என்றாலோ அல்லது மிகவும் குழப்பமாக இருந்தாலோ வேறு ஒரு விற்பனையாளரை தேடுவது நல்லது. இப்போது உண்மையான வாடிக்கையாளர் மதிப்புரைகளை கண்டறிவது பற்றி பேசுவோம். ஒரு தயாரிப்பு பக்கத்தில் 500க்கும் மேற்பட்ட 5 நட்சத்திர மதிப்புரைகளை பார்ப்பது உற்சாகமாக இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் உண்மையானவையா? போலி மதிப்புரைகளை கண்டறிய சில வழிகள் உள்ளன. முதலில், அனைத்து மதிப்புரைகளும் ஒரே மாதிரியான வார்த்தைகளை கொண்டிருக்கின்றனவா என்று பாருங்கள். அருமையான தயாரிப்பு, மிகவும் மகிழ்ச்சி போன்ற பொதுவான சொற்றொடர்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் வந்தால் அவை போலியாக இருக்கலாம். இரண்டாவதாக, மதிப்புரைகள் பதியப்பட்ட தேதிகளை சரிபார்க்கவும். அனைத்து நல்ல மதிப்புரைகளும் ஒரு குறுகிய காலத்திற்குள், உதாரணமாக ஓரிரு நாட்களில் பதியப்பட்டிருந்தால் அது சந்தேகத்திற்குரியது. மூன்றாவதாக, மதிப்புரைகளின் நீளம் மற்றும் விவரங்களை பாருங்கள். உண்மையான வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் தங்கள் அனுபவத்தைப் பற்றி விரிவாக எழுதுவார்கள். செடி எப்படி பேக் செய்யப்பட்டிருந்தது, எவ்வளவு நாட்களில் வந்து சேர்ந்தது, செடியின் தற்போதைய நிலை என்ன என்பது போன்ற விவரங்களை அவர்கள் குறிப்பிடுவார்கள். சிலர் புகைப்படங்களையும் இணைப்பார்கள். இவைதான் நீங்கள் நம்பக்கூடிய மதிப்புரைகள். மேலும் வெறும் 5 நட்சத்திர மதிப்புரைகளை மட்டும் பார்க்காதீர்கள். 3 அல்லது 4 நட்சத்திர மதிப்புரைகளையும் படியுங்கள். அதில் அந்த தயாரிப்பின் சிறிய நிறைகுறைகளை பற்றி நேர்மையாக குறிப்பிட்டிருப்பார்கள். ஒரு நல்ல தயாரிப்புக்கு கூட சில எதிர்மறையான விமர்சனங்கள் இருப்பது இயல்பு. ஆனால் ஒரே மாதிரியான புகார்கள் மீண்டும் மீண்டும் வந்தால் அதை நீங்கள் கம்பீரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 8வது சரிபார்ப்பு, தாவரத்தின் பெயர் மற்றும் வகை. இது மிகவும் தொழில்நுட்பமானதாக தோன்றலாம், ஆனால் இது மிகவும் முக்கியம். ஒரு மோசடி விற்பனையாளர் பெரும்பாலும் பொதுவான பெயர்களை பயன்படுத்துவார். உதாரணமாக, ரோஜா செடி அல்லது தக்காளி நாற்று என்று மட்டும் குறிப்பிடுவார். ஆனால் ஒரு தொழில்முறை தோட்டக்காரர் அல்லது ஒரு நேர்மையான விற்பனையாளர் அதன் முழுமையான தாவரவியல் பெயரையோ அல்லது குறைந்தபட்சம் அதன் குறிப்பிட்ட ரகத்தின் பெயரையோ குறிப்பிடுவார். உதாரணமாக, ரோஜா பன்னீர் ரகம் அல்லது தக்காளி பெங்களூர் தக்காளி PKM 1 என்பது போல. ஏன் இது முக்கியம்? ஏனென்றால் ஒவ்வொரு ரகத்திற்கும் அதன் ரேங்கப்பட்ட தேவைகள், வளரும் காலம் மற்றும் பழத்தின் அல்லது பூவின் தன்மை ஆகியவை வேறுபடும். நீங்கள் ஒரு சிக்கியக்கிருந்த ரகத்தை தேடும்போது பொதுவான பெயரை நம்பி வாங்கினால் நீங்கள் முற்றிலும் வேறுபட்ட ஒரு செடியை பெற வாய்ப்புள்ளது. மேலும் விற்பனையாளர் தனது தயாரிப்பு பக்கத்தில் செடியின் உயரம், அது அனுப்பப்படும் பையின் அளவு, அதன் வயது போன்ற விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறாரா என்றும் பாருங்கள். இந்த விவரங்கள் எவ்வளவு துல்லியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு விற்பனையாளர் தனது தொழிலில் கனோசி மற்றும் நேர்மையுடன் இருக்கிறார் என்று அர்த்தம். தெளிவற்ற விளக்கங்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சி அல்லது அந்த விற்பனையாளருக்கே தனது செடிகளைப் பற்றி சரியாகத் தெரியவில்லை என்பதற்கான அறிகுறியாகும். அடுத்தது, நாற்றுகளின் வயது மற்றும் அளவு. நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும் படத்தில் செடி பெரியதாகவும் நன்கு வளர்ந்ததாகவும் பூக்களுடனோ அல்லது காய்களுடனோ காட்சியளிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அனுப்பப்படுவது வெறும் 2 அங்குலம் உயரமுள்ள சில இலைகளை மட்டுமே கொண்ட ஒரு சிறிய நாற்றாக இருக்கலாம். இது ஒரு பொதுவான ஏமாற்று வேலை. எனவே விற்பனை பக்கத்தில் உங்களுக்கு அனுப்பப்படும் நாற்றின் உண்மையான அளவு
அல்லது வயது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்ப்பது அவசியம். 4 முதல் 6 அங்குல உயரம் உள்ள நாற்று அல்லது 3 மாத வயதுடைய செடி என்பது போன்ற குறிப்புகள் இருக்க வேண்டும். அப்படி எந்த தகவலும் இல்லை என்றால் நீங்களாகவே அது படத்தில் இருப்பது போல பெரியதாக இருக்கும் என்று கற்பனை செய்து கொள்ளாதீர்கள். நேரடியாக விற்பனையாளரிடம் கேள்வி கேளுங்கள். நீங்கள் அனுப்பப் போகும் நாற்றின் தற்போதைய உண்மையான புகைப்படம் ஒன்றை அனுப்ப முடியுமா என்று கேட்பதில் எந்த தவறும் இல்லை. ஒரு நேர்மையான விற்பனையாளர் அதை செய்ய தயங்க மாட்டார். இது உங்களுக்கு செடியின் அளவை மட்டுமல்ல, அதன் தற்போதைய ஆரோக்கிய நிலையையும் ஒரு கண்ணோட்டம் தரும். ஒரு சிறிய நாற்று மலிவாக இருக்கலாம், ஆனால் அது வளர்ந்து பெரியதாகி பலன் தர பல மாதங்கள் அல்லது வருடங்களாகலாம். எனவே நீங்கள் என்ன வாங்குகிறீர்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு வாங்குவது பின்னர் ஏற்படும் ஏமாற்றங்களை தவிர்க்கும். 10வது புள்ளி ஷிப்பிங் செயல்முறை. ஒரு நாற்றை வாங்குவதில் இது ஒரு மிக முக்கியமான பகுதி. ஏனென்றால் ஒரு ஆரோக்கியமான நாற்று கூட தவறான முறையில் பேக் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டால் அது உங்கள் கைக்கு வரும்போது இறந்து போயிருக்கும். விற்பனையாளர் நாற்றுகளை எப்படி அனுப்புகிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தாவரங்களை அனுப்பும் அனுபவம் உள்ளவர்களா? அவர்கள் செடிகள் அசையாமல் இருக்கவும் மண் கொட்டாமல் இருக்கவும் பாதுகாப்பான பேக்கேஜிங் முறைகளை பயன்படுத்துகிறார்களா? வேர்கள் உலர்ந்து போகாமல் இருக்க ஈரப்பதத்தை தக்க வைக்க ஏதேனும் ஏற்பாடுகள் செய்கிறார்களா? இந்த தகவல்கள் பெரும்பாலும் அவர்களின் இணையதளத்தில ஷிப்பிங் பாலிசி பகுதியில் இருக்கும். மேலும் அவர்கள் எந்த கூரியர் சேவையை பயன்படுத்துகிறார்கள், டெலிவரிக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்பதையும் கவனியுங்கள். நாற்றுகள் நீண்ட நாட்கள் பெட்டிக்குள் இருந்தால் அவை நிச்சயம் பாதிக்கப்படும். ஒரு நல்ல விற்பனையாளர் வாரத்தின் தொடக்கத்தில், அதாவது திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமே செடிகளை அனுப்புவார். அப்போதுதான் வார இறுதியில் கூரியர் அலுவலகத்தில் செடிகள் மாட்டிக்கொண்டு பாதிக்கப்படாமல் இருக்கும். உங்கள் பகுதிக்கு ஏற்ற நடவு பருவத்தில் அவர்கள் ஷிப்பிங் செய்கிறார்களா என்பதையும் சரிபார்க்கவும். மிக அதிக வெப்பம் அல்லது குளிரில் செடிகளை அனுப்புவது அவற்றின் உயிருக்கு ஆபத்தானது. ஷிப்பிங் குறித்த இந்த விவரங்களில் கவனம் செலுத்துவது உங்கள் நாற்று உயிருடன் உங்கள் வீட்டிற்கு வருவதை உறுதி செய்யும். 11வது புள்ளி சான்றிதழ்கள் மற்றும் உரிமங்கள். இது எல்லா சிறிய விற்பனையாளர்களுக்கும் பொருந்தாதென்றாலும் பெரிய நர்சரிகள் அல்லது குறிப்பிட்ட வகை தாவரங்களை விற்கும் நிபுணர்களிடமிருந்து வாங்கும் போது இது மிகவும் முக்கியமானது. ஒரு நர்சரி அரசின் வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலைத் துறையால் அங்கீகரிக்கப்பட்டதா என்று பாருங்கள். சில நாற்றுகள், குறிப்பாக பழ மரக்கன்றுகள், நோயற்றவை மற்றும் குறிப்பிட்ட ரகத்தைச் சேர்ந்தவை என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழுடன் விற்கப்பட வேண்டும். இந்த சான்றிதழ்கள் அந்த நாற்று வைரஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்படவில்லை என்பதற்கும் அது உண்மையான குறிப்பிடப்பட்ட ரகம்தான் என்பதற்கும் ஒரு உத்தரவாதம். ஒரு விற்பனையாளர் தனது இணையதளத்தில் இந்த சான்றிதழ்களைப் பற்றி பெருமையாக குறிப்பிட்டிருந்தால் அது அவர்களின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது. இது அவர்கள் தரமான மற்றும் சட்டப்பூர்வமான முறையில் நாற்றுகளை உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. குறிப்பாக நீங்கள் பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது அல்லது ஒரு பழத்தோட்டத்தை உருவாக்க திட்டமிடும்போது சான்றளிக்கப்பட்ட நாற்றுகளை வாங்குவது மிகவும் அவசியம். ஏனென்றால் பல வருடங்கள் கழித்து அந்த மரம் காய்க்கும் போதுதான் அது தவறான ரகம் என்று தெரியவந்தால் உங்கள் உழைப்பு முழுவதும் வீணாகிவிடும். எனவே தேவைப்பட்டால் விற்பனையாளரிடம் அவர்களின் உரிமம் அல்லது சான்றிதழ்கள் பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 12வதாக உத்தரவாதங்கள், அதாவது கேரண்டி. ஒரு விற்பனையாளர் தனது தயாரிப்பின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. சில சிறந்த நர்சரிகள் லைவ் அரைவல் கேரண்டி, அதாவது நாற்று உங்கள் கைக்கு வரும்போது உயிருடன் இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் அளிப்பார்கள். ஒருவேளை அது சேதமடைந்தோ அல்லது இறந்த நிலையிலோ வந்தால் அவர்கள் பணத்தை திருப்பித் தருவார்கள் அல்லது வேறு நாற்றை அனுப்புவார்கள். இது ஒரு வாடிக்கையாளராக உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை அளிக்கிறது. சில விற்பனையாளர்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்று நாற்று வந்த பிறகு ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் வரை உயிருடன் இருப்பதற்கு உத்தரவாதம் அளிப்பார்கள். இது மிகவும் அரிது. ஆனால் அப்படி ஒரு உத்தரவாதம் இருந்தால் அந்த விற்பனையாளர் தனது நாற்றுகளின் ஆரோக்கியம் மற்றும் தரத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர் என்று அர்த்தம். அவர்களின் உத்தரவாதக் கொள்கையை கவனமாக படியுங்கள்.
ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சேதமடைந்த செடியின் புகைப்படத்தை எவ்வளவு நேரத்திற்குள் அனுப்ப வேண்டும் போன்ற நிபந்தனைகளை தெரிந்து கொள்ளுங்கள். எந்தவிதமான உத்தரவாதமும் வழங்காத விற்பனையாளரிடமிருந்து வாங்குவது ஒரு சூதாட்டம் போன்றது. உங்கள் பணம் உங்கள் கையை விட்டுப் போன பிறகு அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. எனவே உத்தரவாதம் வழங்கும் விற்பனையாளர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது எப்போதும் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. 13வது மற்றும் மிக எளிமையான ஒரு வழி, கேள்விகளைக் கேளுங்கள். வாங்குவதற்கு முன் விற்பனையாளரின் வாடிக்கையாளர் சேவையை சோதித்துப் பார்க்க இது ஒரு சிறந்த வாய்ப்பு. உங்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருந்தாலும் அதை அவர்களின் மின்னஞ்சல் அல்லது இணையதளத்தில் உள்ள தொடர்பு படிவம் மூலம் கேளுங்கள். உதாரணமாக, இந்த செடிக்கு எவ்வளவு சூரிய ஒளி தேவை, அல்லது இதை நான் கோயம்புத்தூர் போன்ற வெப்பமான பகுதியில் வளர்க்க முடியுமா என்பது போன்ற ஒரு குறிப்பிட்ட கேள்வியை கேளுங்கள். இப்பொழுது 3 விஷயங்களை கவனியுங்கள். 1. அவர்கள் எவ்வளவு விரைவாக பதிலளிக்கிறார்கள். ஒரு நல்ல நிறுவனம் 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் பதிலளிக்கும். பல நாட்கள் பதில் இல்லை என்றால், வாங்கிய பிறகும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர்களின் சேவை இப்படித்தான் இருக்கும். 2. அவர்களின் பதில் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது. அவர்கள் உங்கள் கேள்விக்கு நேரடியாக தகவல்களுடன் பதிலளிக்கிறார்களா அல்லது பொதுவான சம்பந்தமில்லாத பதிலை அளிக்கிறார்களா? இது அவர்களின் தயாரிப்பு பற்றிய அவர்களின் அறிவை வெளிப்படுத்தும். 3. அவர்களின் பதிலின் தொனி எப்படி இருக்கிறது. அவர்கள் நட்பாகவும் உதவிகரமாகவும் இருக்கிறார்களா? இந்த சிறிய சோதனை அந்த நிறுவனத்தின் தொழில்முறை மற்றும் வாடிக்கையாளர் மீதான அக்கறையை வெளிப்படுத்தும். மோசமான அல்லது பதில் தராத வாடிக்கையாளர் சேவை ஒரு மோசமான ஷாப்பிங் அனுபவத்திற்கு வழிவகுக்கும். 14வது புள்ளி, கட்டண முறைகள். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். விற்பனையாளரின் இணையதளத்தில் என்னென்ன கட்டண முறைகள் உள்ளன என்பதை சரிபார்க்கவும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேபால் அல்லது நம்பகமான பேமெண்ட் கேட்வேஸ் மூலம் பணம் செலுத்தும் வசதி இருந்தால் அது பாதுகாப்பானது. ஏனென்றால் இந்த முறைகளில் வாங்குபவர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள், பையர் புரொடெக்ஷன், உள்ளன. ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்டால், நீங்கள் உங்கள் வங்கி அல்லது பேபால் மூலம் புகார் அளித்து உங்கள் பணத்தை திரும்பப் பெற முயற்சி செய்யலாம். ஆனால் ஒரு விற்பனையாளர் வங்கி கணக்கிற்கு நேரடி பரிமாற்றம், டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர், கூகுள் பே அல்லது போன்பே போன்ற முறைகளை மட்டுமே கேட்கிறார் என்றால் மிகவும் கவனமாக இருங்கள். இந்த முறைகளில் பணம் அனுப்பிய பிறகு அதை திரும்பப் பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. மோசடிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த முறைகளைத்தான் விரும்புவார்கள். ஏனென்றால் பணத்தை பெற்றவுடன் அவர்கள் எளிதாக மறைந்துவிட முடியும். கேஷ் ஆன் டெலிவரி ஒரு நல்ல தேர்வாக தோன்றலாம். ஆனால் பொருளை பிரித்து பார்க்க அனுமதி உண்டா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் பெட்டிக்குள் கல்லை வைத்து அனுப்பினால் கூட நீங்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். எனவே பாதுகாப்பான கட்டண முறைகளை வழங்கும் விற்பனையாளர்களையே எப்போதும் தேர்ந்தெடுக்கவும். அரியே அல்லது மிராக்கிள் தாவரங்கள் என்ற பெயரில் விற்கப்படும் மோசடிகள்தான் நமது 15வது புள்ளி. சமூக ஊடகங்களில் நீங்கள் இதை போன்ற விளம்பரங்களை நிச்சயம் பார்த்திருப்பீர்கள். ஒரே செடியில் 7 வண்ணங்களில் பூக்கும் ரோஜா, கருப்பு நிற ஸ்ட்ராபெர்ரி, ஒளிரும் காளான் விதைகள் என நம்ப முடியாத விஷயங்களை விற்பார்கள். இந்த விளம்பரங்கள் மிகவும் கவர்ச்சிகரமான ஆனால் முற்றிலும் போலியான படங்களுடன் வரும். உண்மை என்னவென்றால், இதுபோன்ற தாவரங்கள் இயற்கையில் இல்லை, அவை டிஜிட்டல் முறையில் உருவாக்கப்பட்ட படங்கள். இந்த மோசடிக்காரர்கள் உங்களுக்கு சாதாரண விதைகளையோ அல்லது செடிகளையோ அனுப்பிவிட்டு அது வளர்ந்த பிறகுதான் நீங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்வீர்கள். அதேபோல் இந்த செடியை வளர்த்தால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் அல்லது இந்த காய் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் போன்ற மூட நம்பிக்கைகளை தூண்டும் விளம்பரங்களையும் நம்பாதீர்கள். தாவரங்கள் அற்புதமானவை, ஆனால் அவை அற்புதங்களை நிகழ்த்தாது. ஒரு தாவரம் உண்மையானதா இல்லையா என்று உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதன் பெயரை கூகிளில் தேடி நம்பகமான தாவரவியல் தளங்களில் அது உண்மையிலேயே இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். நினைவில் கொள்ளுங்கள், தோட்டக்கலையில் குறுக்கு வழிகள் இல்லை. உண்மையான அழகான தாவரங்களை வளர்க்க பொறுமையும் சரியான அறிவும் தான் தேவை, மாயாஜால விதைகள் அல்ல.
மீண்டும் புகைப்படங்களுக்கு வருவோம். ஆனால் இந்த முறை வேறு ஒரு கோணத்தில். 16வது புள்ளி. புகைப்படங்களின் ஒருங்கமைப்பில் கவனம் செலுத்துவது. ஒரு விற்பனையாளரின் இணையதளம் அல்லது சமூக ஊடகப் பக்கத்தில் உள்ள அனைத்து தயாரிப்பு படங்களையும் பாருங்கள். அவை அனைத்தும் ஒரே மாதிரி ஒரே பாணியில் எடுக்கப்பட்டவையா? உதாரணமாக எல்லா படங்களும் ஒரே பின்னணியில் ஒரே மாதிரியான வெளிச்சத்தில் ஒரே கோணத்தில் எடுக்கப்பட்டிருந்தால் அவை அந்த விற்பனையாளரால் எடுக்கப்பட்ட உண்மையான படங்கள் என்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் ஒரு புகைப்படம் ஸ்டுடியோவில் எடுத்தது போலவும், அடுத்தது ஒரு வீட்டுத் தோட்டத்தில் எடுத்தது போலவும், மற்றொன்று இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்தது போலவும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தால் அது ஒரு எச்சரிக்கை மணி. அந்த விற்பனையாளர் தனக்கென சொந்தமாக தயாரிப்புகள் இல்லாமல் மற்றவர்களின் படங்களை திருடி பயன்படுத்துகிறார் என்று அர்த்தம். உங்களுக்கு ஒரு படத்தின் மீது சந்தேகம் இருந்தால் கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் செய்து பாருங்கள். அந்த படம் வேறு பல இணையதளங்களில், குறிப்பாக ஸ்டாக் போட்டோ தளங்களில் இருக்கிறதா என்று தெரிந்துவிடும். ஒரு நேர்மையான விற்பனையாளர் தனது சொந்த நாற்றுகளை புகைப்படம் எடுத்து போடுவதற்கு பெருமைப்படுவார். திருட்டு படங்களை பயன்படுத்துபவர் உங்கள் நம்பிக்கையை திருடவும் தயங்க மாட்டார். 17வது புள்ளி. உள்ளூர் நர்சரிகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது. ஆன்லைன் ஷாப்பிங் எளிதானதாக இருந்தாலும் உங்கள் அருகில் உள்ள உள்ளூர் நர்சரிகளுக்குச் சென்று வாங்குவதில் பல நன்மைகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் செடியை நேரில் பார்த்து அதன் ஆரோக்கியத்தை, உயரத்தை, இலைகளின் நிறத்தை, வேர்களின் வளர்ச்சியை நீங்களே சரிபார்த்து வாங்கலாம். இது ஆன்லைனில் உள்ள யூகங்களை முற்றிலுமாக நீக்குகிறது. இரண்டாவதாக, ஷிப்பிங்கில் ஏற்படும் சேதங்கள் அல்லது செடி இறந்துவிடும் என்ற ஆபத்து இல்லை. நீங்கள் செடியை வாங்கிய உடனேயே உங்கள் வீட்டிற்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து விடலாம். மூன்றாவதாக, உள்ளூர் நர்சரி உரிமையாளர்கள் பெரும்பாலும் அனுபவம் வாய்ந்த தோட்டக்காரர்களாக இருப்பார்கள். உங்கள் பகுதியின் தட்பவெப்ப நிலைக்கு எந்த செடி நன்றாக வளரும், அதை எப்படி பராமரிப்பது போன்ற மதிப்புமிக்க ஆலோசனைகளை அவர்களால் வழங்க முடியும். ஆன்லைனில் நீங்கள் ஒரு செடியை வாங்குவதற்கு முன் அதே செடி உங்கள் உள்ளூர் நர்சரியில் என்ன விலைக்கு கிடைக்கிறது என்று ஒப்பிட்டு பாருங்கள். சில சமயங்களில் ஷிப்பிங் கட்டணத்தைச் சேர்த்தால் உள்ளூர் விலை குறைவாகவே இருக்கலாம். ஆன்லைனில் மட்டுமே கிடைக்கும் அரிய வகை செடிகளுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் சிறந்தது. ஆனால் பொதுவாக கிடைக்கும் செடிகளுக்கு உங்கள் உள்ளூர் நர்சரிகளுக்கு ஆதரவளிப்பது உங்களுக்கும் உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் உங்கள் செடிக்கும் நல்லது. 18வது புள்ளி. குழு கொள்முதல் மற்றும் பரிந்துரைகள். தோட்டக்கலை என்பது ஒரு சமூக செயல்பாடு. உங்கள் ஆர்வத்தை பகிர்ந்து கொள்ளும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது உங்களை பல தவறுகளிலிருந்து காப்பாற்றும். உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலை சங்கங்கள், கார்டனிங் கிளப்ஸ் அல்லது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் உள்ள தோட்டக்கலை குழுக்களில் சேருங்கள். இந்த குழுக்களில் உறுப்பினர்கள் தங்கள் வாங்கும் அனுபவங்களை அடிக்கடி பகிர்ந்து கொள்வார்கள். நான் இந்த ஆன்லைன் விற்பனையாளரிடமிருந்து வாங்கினேன், செடிகள் அருமையாக இருந்தன, அல்லது இந்த விற்பனையாளரை தவிர்த்து விடுங்கள், நான் ஏமாந்து விட்டேன் என்பது போன்ற நேரடியான, உண்மையான பரிந்துரைகளை நீங்கள் பெறலாம். இது எந்த ஒரு ஆன்லைன் மதிப்புரையையும் விட மிகவும் நம்பகமானது. மேலும் சில குழுக்கள் உறுப்பினர்களுக்காக குழுவாக கொள்முதல், குரூப் பைஸ் செய்வார்கள். அதாவது ஒரு நம்பகமான விற்பனையாளரிடமிருந்து மொத்தமாக நாற்றுகளை வாங்குவார்கள். இப்படிச் செய்யும்போது உங்களுக்கு நல்ல தள்ளுபடி கிடைப்பதோடு அந்த விற்பனையாளர் நம்பகமானவர் என்பதும் உறுதி செய்யப்படுகிறது. மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வது உங்கள் சொந்த பணத்தையும் நேரத்தையும் வைத்து நீங்கள் பரிசோதனை செய்வதை தவிர்க்கும். எனவே தோட்டக்கலை சமூகத்துடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் தோட்டத்தை வளர்க்க மட்டுமல்ல, உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உதவும். 19வது புள்ளி. நாற்று உங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் என்ன செய்வது என்பது பற்றியது. உங்கள் வேலை ஆர்டர் செய்வதோடு முடிந்துவிடவில்லை. பெட்டியை திறந்தவுடன் உங்கள் ஆய்வுப் பணி தொடங்குகிறது. உடனடியாக நாற்றை கவனமாக பெட்டியிலிருந்து வெளியே எடுங்கள். அதன் இலைகளை முன்புறமும் பின்புறமும் சோதித்துப் பாருங்கள். பூச்சிகள், முட்டைகள், வெள்ளை புள்ளிகள், கரும்புள்ளிகள் அல்லது ஏதேனும் நோய் தொற்றின் அறிகுறிகள் இருக்கிறதா என்று பாருங்கள். இலைகள் மஞ்சள் நிறத்தில், வாடி அல்லது சுருண்டு இருக்கிறதா என்று கவனியுங்கள். ஷிப்பிங்கில் சில இலைகள் சேதமடைவது இயல்பு. ஆனால் ஒட்டுமொத்த செடியும் ஆரோக்கியமற்றதாக தெரிந்தால்
அது ஒரு பிரச்சனை. அடுத்து, செடியை மெதுவாக அதன் பையிலிருந்து வெளியே எடுத்து வேர்ப்பகுதியை ரூட் பால் சோதிக்கவும். வேர்கள் அடர்த்தியாக வெள்ளை அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவை கருப்பாக, மெசமெசப்பாக அல்லது அழுகிய வாசனையுடன் இருந்தால் அது வேர் அழுகல் நோயின் அறிகுறி. இது செடி பிழைக்காது என்பதற்கான அடையாளம். ஒருவேளை ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக அதை பல கோணங்களில் தெளிவாக புகைப்படம் எடுத்துக் கொள்ளுங்கள். பெட்டியின் நிலையையும் புகைப்படம் எடுப்பது நல்லது. இந்த புகைப்படங்கள்தான் விற்பனையாளரிடம் புகார் அளிக்கும்போது உங்கள் கையில் இருக்கும் மிக முக்கியமான ஆதாரம். தாமதிக்காமல் உடனடியாக விற்பனையாளரை தொடர்பு கொண்டு பிரச்சனையை தெரிவிக்கவும். நமது சரிபார்ப்பு பட்டியலின் இறுதி மற்றும் 20வது புள்ளி ஒரு சிக்கலை புகாரளித்தல். நீங்கள் ஒரு மோசடி விற்பனையாளரால் ஏமாற்றப்பட்டால் அதை அமைதியாக கடந்து செல்லாதீர்கள். நீங்கள் அமைதியாக இருப்பது அந்த மோசடிக்காரர் இன்னும் பலரை ஏமாற்றுவதற்கு நீங்களே வழிவகுப்பது போலாகும். முதலில் நீங்கள் எடுத்த புகைப்பட ஆதாரங்களுடன் விற்பனையாளரை தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனையை தெளிவாக விளக்கி பணத்தை திரும்பக் கேட்பது அல்லது மாற்றுச் செடியை கேட்பது போன்ற ஒரு தீர்வை கேளுங்கள். அவர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்லுங்கள். நீங்கள் கிரெடிட் கார்டு அல்லது பேபால் மூலம் பணம் செலுத்தியிருந்தால் அவர்களின் வாடிக்கையாளர் பாதுகாப்பு மையத்தில் புகார் அளித்து பணத்தை திரும்பப் பெற சார்ஜ் பேக் கோரிக்கை விடுங்கள். நீங்கள் வாங்கிய ஆன்லைன் சந்தையில் மார்க்கெட் பிளேஸ் அந்த விற்பனையாளரை பற்றி எதிர்மறையான விரிவான ஒரு மதிப்புரையை எழுதுங்கள். இது மற்ற வாங்குபவர்களை எச்சரிக்கும். மேலும் ஃபேஸ்புக் அல்லது பிற சமூக ஊடக தோட்டக்கலை குழுக்களில் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கதை வேறு ஒருவரை ஏமாறாமல் காப்பாற்றக்கூடும். ஒரு மோசடியை பற்றி புகார் அளிப்பது என்பது பழிவாங்குவது அல்ல, அது சமூக பொறுப்பு. அது ஆன்லைன் ஷாப்பிங் தளத்தை அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பான இடமாக மாற்ற உதவும். எனவே உங்கள் குரலை பயன்படுத்துங்கள், உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆக நண்பர்களே, ஒரு வெற்றிகரமான தோட்டக்கலை பயணத்தின் முதல் படி சரியான நாற்றை தேர்ந்தெடுப்பது. அதற்கு சரியான விற்பனையாளரை தேர்ந்தெடுப்பது அவசியம். சுருக்கமாகச் சொல்வதானால், ஒரு விற்பனையாளரின் நற்பெயரை முழுமையாக ஆராயுங்கள். மிகைப்படுத்தப்பட்ட படங்களையும் நம்ப முடியாத விலைகளையும் கண்டு ஏமாறாதீர்கள். அவர்களின் ரிட்டர்ன் பாலிசி மற்றும் தொடர்பு தகவல்களை சரிபாருங்கள். உண்மையான வாடிக்கையாளர் மதிப்புரைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். இந்த சிறிய ஆராய்ச்சி உங்களை பெரிய பண இழப்பிலிருந்தும் மன உளைச்சலிலிருந்தும் காப்பாற்றும். உங்கள் தோட்டம் நீங்கள் கனவு கண்டது போலவே அழகான, ஆரோக்கியமான செடிகளால் நிரம்பியிருப்பதை இது உறுதி செய்யும். இந்த வீடியோவில் உள்ள சரிபார்ப்பு பட்டியல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பட்டனை அழுத்துங்கள். மேலும் பல தோட்டக்கலை குறிப்புகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் தோட்டக்கலை நண்பர்களுக்கும் பகிருங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: ஆன்லைனில் செடிகள் வாங்கும்போது நீங்கள் முதலில் பார்க்கும் எச்சரிக்கை அறிகுறி எது? உங்கள் புத்திசாலித்தனமான ஆலோசனையை கீழே உள்ள கமெண்ட்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.